ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஹீரோ தான் வீட்டு வர ட்ராப் பண்ணுறான். அப்போது சும்மாவாக இருப்பாங்க, கொஞ்சம் ஒன்று அப்படியே ரொமான்ஸ் எட்டி பார்க்க கரெக்டாக அப்பா பார்த்துட்டு வரான். 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இவன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான்னு கேட்க, இல்லைப்பா எனக்கு ஃபோட்டோஸ் எடுக்க வேண்டியது அதான் கூப்பிட்டேங்கிற மாதிரி சமாளிக்கவும், லேட் ஆகுது பாரு, உள்ளே போன அவளை அனுப்பிட்டு நீ ஏன் செக்கப்புக்கு வரலான்னு கேட்க, இல்லை சார் டைம் இல்லைங்கிறான். ஒரு பேஷண்ட் இது மாதிரி செக் பண்ணாமல் விட்டு டிலே பண்ணதில் செத்தே போயிட்டான். ஒழுங்காக வந்து சேரையா இல்லையாங்க, சரி சார் வர அப்படின்னதும் உள்ளே வந்ததும் ஹீரோவுக்கு என்ன பிரச்சனை தான் விசாரிக்கிறா. அதெல்லாம் பொண்ணுங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போலாம் ஓவராக வெளியே சுற்றுறியே, என்ன அவனை பார்க்க தான் போறியாங்க? ஆமாப்பா, நாங்கள் டேட் பண்ணுறோன்னு உண்மை ஒத்துக்கிட்டா. பரவாயில்ல, என் பொண்ணு எவ்வளோ வளர்ந்துட்டான், இதில் நான் தலையிடக்கூடாது. சென்னும் ஓகே, டீசெண்டான பையன்தான், உள்ளூர் பையன் வேற. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா போதும், அடிக்கடி மீட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இருக்காதுங்க. பா என்னப்பா எப்படி பேசுறீங்கவோ? ஆமா, வெளியூர்கார நல்லா கட்டி வச்சுட்டா, வருஷத்துக்கு ஒரு டைம் தலையை கட்டு ஓடிடுவேன், அதுக்கு இது எவ்வளவோ மேலங்க. பா நான் அவனை டேட் மட்டும் தான் பண்றேன், நாங்க சீக்கிரமாவே பிரேக்கப் பண்ணிடுவோம், அவன் அப்ராடுக்கு போயிடுவான்னு சொல்ல. என்னது உன்னை ஏமாத்திட்டு போறானா, நீ ஊன்னு சொல்லியவே முடிச்சிடுறங்கிற மாதிரி அப்பா இப்பவே கத்தி எடுத்துட்டாரு. அதே நேரம் இங்க யாங்ஷி ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டால, அதை செலிப்ரேட் பண்ணலான்னு சர்ப்ரைஸ்னு கத்துனா அம்மா வந்து நிப்பாங்களாம். கரெக்டா ஹீரோவும் ஹீரோயினை விட்டு வீட்டுக்கு வர என்னை மன்னிச்சிடலான்னு சொல்லிட்டு யாங்ஷி ஓடியே போயிட்டான். என்னம்மா உங்களுக்கு அவளை பார்க்கணுமா? பட் நீங்க ரொம்ப கோவப்படுவீங்க, அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க. விசா முதல் கொண்டு எல்லாமே அப்ராட் போக ரெடியா இருக்கு. டேடுக்கும் இப்ப லீவா இருக்கிறதால ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ட்ரிப் முடிய நீ அப்படியே காலேஜ் ஜாயின் பண்ணிடுவேன். ஸோ திரும்ப இங்கே வர மாதிரி இருக்காது, எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கோன்னு சொல்ல, ஃபேமிலியில் எதுக்காக என்ன சேர்க்குறீங்க, நான் தனியாகவே போய்ப்பங்கவும், இது வரைக்கும் ஒபீடியண்ட்டாக இருந்துட்டேன், அதே போல் இப்போவும் நடந்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டில் காட்ட அப்பா குடிச்சிட்டு ஹீரோவை தான் திட்டிக்கிட்டு கிடக்காரு. இது ஹீரோ கிட்ட சொல்ல, ஆனால் பையனுக்கு இங்கே நிலமே வேற மாதிரி ஆயிடுச்சுல. சரி எப்போ டாகுவாங்க போகிறேங்க, அங்கெல்லாம் இனி போகவே மாட்டேங்கிறான். அப்போ நீ யூரோப் போகிற வரை நம்ம கொஞ்ச நாள் சேர்ந்து சுற்றலாங்கும் போது, இல்லை சுச்சி வீட்டில் ஃபேமிலி ட்ரிப் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஸோ அந்த ட்ரிப் முடிஞ்சதும் நான் நேராக காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிடுவேன், இனிமேல் இங்கே வரவே மாட்டேன்னு சொல்ல, இவளுக்கு இங்கே முகமே மாறி போயிடுச்சு. சரி ஓகே குட் நைட்னு சொல்லிட்டு சோகத்தில் புள்ள ட்ரிங்க் குடிக்க அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. ஆல்கஹால்லாம் குடிக்கக்கூடாதுன்னு அப்பா சொல்கிறாரு. பா எனக்கு அவனை போக விடுறதுக்கு ஏதோ தயக்கமாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல, கவலைப்படாத சுச்சி, எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும், இதுக்காக ரொம்பலாம் வருத்தப்படாத. அப்பா நானும் உன்னோடு சேர்ந்து கம்பெனி கொடுக்குறேன்னு ஊற்றி கொடுக்குறாரு. இருந்தாலும் இவ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தானே இருப்பா. சாய் இந்த லீவில் பண்ண வேண்டிய 10 விஷயம் போட்டு வச்சிருப்பாள் ஒரு சார்ட்டு. அதை பார்த்ததும் இவ ஹீரோவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் ஞாபகம் வர அப்படியே எல்லாத்துக்கும் டிக் பண்ணுறா. பேலன்ஸ் 2 தான் இருக்கு. அதில் ஒன்றா காது குத்தணுங்கிறது ஆசை, ஸோ ஹீரோவை கூப்பிடுறா நாளைக்கு போகலான்னு. அப்படியே கட் பண்ணா அப்பா கிட்ட ஹீரோ செக்கப்காக திரும்ப வந்திருக்கான். உள்ளே வரும்போதே அங்கிள்ங்க, யாரும் அங்கிள்னதும் ஓகே மிஸ்டர் சோனு வந்து உட்கார்றான். ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு இது கொஞ்சம் நீ பார்க்கணுமேன்னு சொல்லி ஹீரோயின் குழந்தையா இருக்கும்போது பிரசிடென்ட்க்கு நின்றுப்பா. அந்த ஸ்பீச்சை காட்ட உங்கள் பொண்ணை கான்ஃபிடென்ட்டாகவும் தைரியமாகவும் நல்லா வளர்த்துருக்கீங்கன்னு சொல்லவும், பட் நேற்று நைட்டு என் பொண்ணு குடிச்சிட்டு நான் அவ்வளோ மோசமாப்பா, என்னோட பாய் ஃப்ரெண்டை கூட என்னால் வச்சுக்க முடியலையேன்னு அவ்வளோ அழுதாங்கும் போது நான் ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லையன்ட்டு உள்ள வர ஹீரோயின் பேஷண்ட்டோடு இருக்கும்போது தட்டிட்டு வரமாட்டியான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை பார்க்க அவளும் கூட சேர்ந்து எட்டி பார்த்துட்ருக்கா. பொண்ணுங்கள்லாம் இதை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு அவர் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டா. சுச்சி வெளியே போய் எனக்காக வெயிட் பண்ணு, நான் செக்கப் முடிச்சுட்டு வந்துடுறேன்னதும் ஓகே டாட்டா சொல்லிட்டு வெளியே போயிட்டா. உனக்காக வெயிட் பண்ணுமான்னு கேட்க, இல்லை சார் உங்களுக்காக தான் சொல்லிட்டு இருக்கான். சரி ஏதோ இன்னைக்கு வெளியே போறீங்களாமாவே, எங்கே போறீங்கன்னு கேட்க, காது குத்தணும்னு ஆசைப்பட்டாங்கவும், அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே இது ஆசை. ஆனால் காது குத்துனா ரொம்ப வலிக்கும்ல, அந்த வலிக்கு பயந்துட்டு எப்பவும் பாதி வழியிலேயே திரும்பி வந்துடுவோம். நல்லா ஜாலியான ஒரு பொண்ணாக தான் இருந்தா அவங்க அம்மா இறக்குற வரைக்கும். அதுக்கப்புறத்துல இருந்து மொத்தமாக மாறிட்டா. எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லாம இதோ இப்போ இப்படி இருக்கா. ஒரு அப்பாவா நான் ஃபெயில் ஆயிட்டேன், இருந்தாலும் நான் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். என் பொண்ணை ஏமாத்தணும்னு நினச்சேன், அவ்வளோதான், போகணும்னு நினச்சா இப்போவே கிளம்பிடுங்கிற மாதிரி கொஞ்சம் வார்னிங் பண்ணுறாரு. இப்போ அப்படியே 2 பேரும் கம்மல் போட்டதா கிளம்புறாங்க. அவள் பிரசிடென்ட் எலெக்ஷனில் பேசியிருப்பாள், அதெல்லாம் அப்படியே டீஸ் பண்ணிட்டு, ஆனாலும் ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் இருந்த குழந்தைய இருக்கும்போதுங்க, ஒரு வேளை அந்த வயசுலேயே நம்ம மீட் பண்ணியிருந்தேன்னா வையேன், நீ எல்லாம் என்கிட்ட பயந்து போய் கை கட்டி நின்று பார்ப்பாங்கவும், கரெக்டு தாமான்னு சொல்லிட்டு வராங்க. அப்போது எனக்கு நீயே சூஸ் பண்ணித்தானே இவ கேட்க, ஸ்டார் போட்ட மாதிரி ஒரு கம்மல் அழகாக சூஸ் பண்ணி தரான். இது மாதிரி குத்துனதுக்கப்புறம் ஒரு 2 நாள் வெட்டாகாமல் அந்த இடத்த கொஞ்சம் பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க குத்துறதுக்கு கூட்டிகிட்டு போயிட, மழை வேற வருதுன்னு சொல்லி டக்குன்னு ஓடி போய் கொடையும் ஐஸ்கிரீமையும் வாங்கிட்டு வரான். அப்போ இதுக்காக தான் போனியாங்க? ஆமாம் வெட்டாக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அதனால தான்.
அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் வழி தெரியாமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு அப்படியே வராங்க. இவளை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பையன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். இதோட போதும், இதுக்கப்புறம் நானே போய்க்கிறேன், என் அப்பா பார்த்தாரு உன்ன அவ்வளோதான் சொல்லிட்டு டாட்டா கொடுத்துட்டு அவள் போயிட. சுச்சி, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் மீட் பண்ணவே போகிறதில்லன்னு எனக்கு நல்லா புரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ இப்போ அப்படியே அடுத்த நாள் அவங்க அப்பா சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுருக்காரு. இத்தனோன்னு இருக்கும்போது இங்கே வந்த, இப்போ எவ்வளோ பெரிய பையன் ஆகிட்ட, டைம் எவ்வளோ சீக்கிரம் ஓடுதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஹீரோ அப்படியே திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான். ஹீரோ யூரோப்புக்கு தான் போய் படிக்க போகிறான். அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டை இவனுக்கு பார்த்தாச்சு. ஸோ அதனோட கீயை கொடுக்க ஹீரோ எடுக்க மாட்டான். உனக்கு போக விருப்பம் இல்லையான்னு கேட்க, சச்சா அதெல்லாம் ஓகே தாங்கிறான். இப்படி வெளியே போய் படிக்கிறது உன்னோட நல்லதுக்கு தான், பட் எங்கே போனாலும் சரி இங்கே உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அடிக்கடி வந்து பார்க்கணும் ஃப்ரீ டைமாக இருக்கும்போதுன்னு சொல்ல. அப்ராட் ஒன்ஸ் போயிட்டேன்னா அங்கே செட்டில் ஆக தான் பார்ப்பேன், ஸோ திரும்பியெல்லாம் வரமாட்டேன்னு இவன் சொல்கிறான். அவங்க அப்பா எதுவுமே பேசல. இப்போ அங்கேருந்து கிளம்புனவன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி, உன் வாய்ஸு கேட்கணும் போல இருக்கு, அதான் கூப்பிட்டேங்கிறான். இவளுக்கு இங்கே கொஞ்சம் வேலையாக இருக்கவும், சரி பாரு சும்மா தான் கூப்பிட்டேன்னு காலை கட் பண்ணிட்டான். இப்படி சொன்னால் ஹீரோயினால் எப்படி இங்கே படிக்க முடியும், நைட்டு டின்னருக்கு வரமாட்டப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க ஓடி வந்தாச்சு. அவங்க இனி அவ்வளோதாங்கிற மாதிரி அப்செட்டில் இருக்கவும் இவ க்யூட்டாக வந்து எழுப்பி விட்டுட்ருக்கா. உனக்கு வேலை இருக்குன்னு சொன்னேன்னு கேட்க, அந்த குழந்தைய விட இந்த குழந்தைக்கு தான் என்னோட கேர் அதிகமாக தேவைப்படுச்சு, அதுதான் வந்துட்டுன்னு சொல்லிட்டு க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கா. அப்போது இவங்க ஆல்ரெடி ஸ்கூல்லையே மீட் பண்ணியிருக்காங்கல்ல, இது மாதிரி நீ பேஸ்கெட் பால் விளையாடும்போது நான் கொண்டு வந்து தண்ணியை கொடுத்தேன், உனக்கு கொடுக்கல, நீ ஏன் வாங்கி குடிச்சிட்டேங்கிற மாதிரி அந்த இன்சிடெண்ட்டை சொல்ல. அப்புறம் எனக்கே எதுவும் ஞாபகம் இல்லைன்னு இவன் கேட்கவும், ஆமாம் நீ தான் எனக்கு கண்டிக்கவே இல்லையேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி, அன்னைக்கு பேஸ்கெட் பால் விளையாடும் போதே உன்னை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்டிருந்தா சொல்லியிருப்பியாங்க? கண்டிப்பாக சொல்லியிருப்பேன், வீசாட் ஃப்ரெண்டாக கூட நம்ம ஆயிருப்போன்னு சொல்ல. ஏன் அப்படின்னு கேட்கவும், தண்ணியை நீயா வாங்கி குடிச்சிட்ட, காசாரு கொடுப்பா அதுக்கு தான் அப்படின்ட்டு இருக்கா. அப்போ யாங்ஷி லீகேவெல்லாம் கூப்பிட்டு கோயானும் வந்திருக்கா. ஹீரோ கிளம்ப போகிறல்ல, ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணலான்னு வந்துட்டாங்க. சரிடா நீ தான் பாட்டு பண்ணணுன்னு ஹீரோவை ஆரம்பிக்க சொல்ல, அவனும் இவங்க 2 பேருக்கு இடையில ஓடிட்டு இருக்க அந்த சூழ்நிலையை தான் பாட்டா பாடிட்டு இருக்கான். அப்படியே முடிய கரெக்டாக ஹீரோயினோட அப்பா கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து போறா. அடுத்து இங்கே யாங்ஷி பாடவும் பின்னாடியே ஹீரோ வரான். அப்பா தான் திட்டிட்டு இருக்காரு, எவ்வளோ லேட் ஆயிடுச்சு, என்ன நீ அங்கே தங்க போறியா, ஒழுங்கா வீட்டுக்கு கிளம்பி வா கூட அந்த சென் கிட்டன்னு சொல்ல, அவன் அங்கிள்னதும் யாரும் அங்கிள், ஒழுங்கா பிள்ளைய சீக்கிரமா அனுப்பி வைங்க சரின்ட்டான். வெளியே இந்த பசங்கள்லாம் ஓவர்லோட் ஆகி மட்டை ஆயிட்டானுங்களா. இவங்க இங்கே உள்ளே செட்டில் ஆகி படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கோயான் என்ன பண்ணுவா, நான் கிளம்புறேன் என்ன சென்ட் ஆஃப் பண்ண மாட்டியான்னு கேட்கவும், இந்த மெசேஜை ஹீரோயின் பார்த்துட்டு போயிட்டு வாங்குறா. ஏன் உனக்கு ஜெலஸ் ஆகலையான்னு கேட்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, போன்னு சொல்லி அவளே அனுப்பி வைக்கிறா. அப்போது கோயானும், வேற யாரா இருந்தாலும் நான் அவ்வளோ சீக்கிரம் கிவ் அப் பண்ணியிருக்க மாட்டேன், சுச்சி கிட்ட தோக்குறதுல எனக்கு சந்தோஷம்தான், ஒரு வேளை ஃப்யூச்சரில் உங்களுக்கு இடையில பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அப்போவும் நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக உன்னை தேடி வருவேன்னு சொல்ல. எனக்கு நீ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை, நீ நல்ல ஆக்ட்ரஸ், சூப்பராக நடிக்கிற, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணு, நம்மளோட கண்ட்ரியை ப்ரௌடாக்குன்னு சொல்லி அப்படியே அனுப்பி வைக்கிறேன் அவளை. அப்படியே உள்ள வர ஹீரோயின் பேண்டை காணும்னு தேடிட்டு இருக்கா. உனக்கு நான் ஒரு டஜனை வாங்கி தரேன்னு பேச, என்னது ஒரு டஜன் பியரா, வாங்க எல்லாரும் பார்பிக்யூ சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. விடிய விடிய உட்காந்து குடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. யாங்ஷி எல்லாம் ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் சரி நம்மளோட ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கணும், கண்டிப்பாக எல்லாரும் ஒவ்வொரு பெரிய பொசிஷனில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே விடிஞ்சே போயிடுச்சு. டாட்டா பாய் சொல்லிட்டு கிளம்ப இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயினுக்கு கோட்டை போட்டு விட்டுட்டு, கிங்ஷி ரொம்ப சின்ன டவுனில் ஒருவேளை நம்ம திரும்ப மீட் பண்ணா ஸ்ட்ரேஞ்சர் மாதிரியாக இருப்போன்னு கேட்க, இது அவ்வளோ ஒன்றும் ஸ்மால் டவுன் கிடையாது, 10 வருஷத்துக்கு மேலே இங்கே தான் இருந்திருக்கோம், ஆனால் ஹைஸ்கூல் முடிஞ்ச லீவில் தான் பார்த்துருக்கோம், அப்படி லேட்டாகவே மீட் பண்ணியிருந்தாலும் நான் ரொம்ப லக்கி, அதனால தான் உன்னை மீட்டே பண்ணியிருக்கேங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். கரெக்டாக அப்படியே சன்ரைஸ் ஆகவும் பார்க்கலையான்னு கேட்குறான். அப்படியே 2 பேருமா அதை அழகாக பார்க்குறாங்க. நீ ரொம்ப எக்ஸலண்ட்டான பொண்ணு, ஸோ ஃப்யூச்சரில் உனக்குன்னு ஒரு புது பாய் ஃப்ரெண்டை அமைச்சிக்கும் போது அவன் என்னோட ஸ்டாண்டர்ட்க்கு இருக்க மாதிரியாவது பார்த்துக்கோன்னு சொல்ல, பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, சரி நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போகணும்ல, குட் பைன்னு சொல்லி அழகாக ஷூட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போது சுச்சின்னு கூப்பிட்டு எனக்கு ஒரு ஹக் கிடைக்குமான்னு கேட்க, டக்குன்னு ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணுறா. ரொம்ப நேரம் பண்ணிகிட்ருக்காங்க, பிரேக்கப் தான், இனி எங்கே பார்த்துக்க போகிறாங்க. ஸோ அப்படி ஒரு லாங் ஹக்கை கொடுத்துட்டு அவங்களோட வழியில் மூவ் ஆன் ஆகுறாங்க. இப்போ ஹீரோவும் வீட்டுக்கு வர ஹீரோயினோட பேண்டை கீழேருந்து எடுக்கிறான். அது கீழே தான் இருந்திருக்கு. அதே நேரம் இங்கே ஹீரோயினை காட்ட ஆஃப் மைண்டாக சாப்பிட்ருக்கா. இப்படியே இருந்தேன்னா நான் உனக்கு குக்கே பண்ண மாட்டேன்னு அப்பா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு. ரொம்ப அவனை மிஸ் பண்ணுறியோ
அவன் அப்ராட் போகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கல, போய் வேணா பார்த்துடுவான்னு சொல்ல. ஆல்ரெடி நாங்கள் குட் பை சொல்லிட்டு பிரிஞ்சுட்டப்பாங்கிறா. ஃப்யூச்சர்லேயும் அவனை ரொம்ப மிஸ் பண்ணனா. அப்பா நான் உன்னை யூரோப்புக்கு அவனை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல, நானே படிக்க போகிறேன், இதில் அவனை திரும்ப பார்த்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறா. அதுவும் சரிதான், காலேஜில் அவனை விட பெட்டரான எத்தனையோ பசங்களை நீ பார்ப்ப, ஸோ ரொம்பலாம் அவனை நினச்சி ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு மோசா ஸ்டிக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்கிற மாதிரி அனுப்புறாரு. அதை வாங்கிட்டு வரவும் அந்த பக்கம் தான் ஹீரோவோட வீடு இருக்கு. ஸோ ஞாபகம் வந்துருச்சு. அவன் வீட்டுக்கு முன்னாடி இருக்க பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு அவனை ஃபர்ஸ்ட் டைம் எப்படி மீட் பண்ணா அதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ளே ஓட்டிகிட்டே ஏதோ லெட்டர் மாதிரி எழுதிட்டு இருக்கா. எடுத்து வைக்கும்போது கரெக்டாக ஹீரோ வரான். நீ இங்கே என்ன பண்ணுறன்னு கேட்க, இது மாதிரி பாட்டிக்கு ஸ்டிக் வாங்க வந்தேன், வர வழி தானே, ஸோ அப்படியே உட்காந்துட்டேங்கவும் நானும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேங்கிறான். அப்போ ஓகே நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவள் போக, இவளை போக விட இவனுக்கு மனசே இல்லை. சுச்சின்னு கூப்பிட்டவன் ரொம்ப நேரம் அப்படியே எதுவுமே பேசாம உன்னோட ஷூலேஸ் அவிழ்ந்துருச்சு பாருங்கவும் அவள் அதை கட்டிட்டு சரி பாய் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்போ இவனும் இங்கே சோகமாக வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுறான். உள்ள ஹீரோனோட ஃபோட்டோ தான் மறைச்சி வச்சிருக்கான். அதையும் ஒவ்வொன்றா எடுத்து பேக் பண்ணுறான். அப்படியே இங்கே ஹீரோயினை காட்ட சாய் போட்டு வச்சிருந்த 10 விஷயத்தில் கம்மல் போடுறதும் சன்ரைஸ் பார்க்குறதும் தான் பாக்கியாக இருந்தது. அதையும் பண்ணி முடிச்சாச்சுல. ஸோ எல்லாத்துக்கும் டிக் பண்ணி அதை பத்திரமா எடுத்து வச்சுட்டு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டா. ஹீரோவோட போனதெல்லாம் அப்படியே எட்டி பார்க்குது. ரொம்ப மிஸ் பண்ணுறா. ஸோ அவங்க ஷூட்டிங் ஸ்டார் பார்த்தாங்கல்ல, இப்போ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கா. ஹீரோ ஒரு கம்மலை சூஸ் பண்ணி கொடுத்தால, அதில் ஸ்டார் தானே போட்டிருக்கோம், அதை இப்போ தான் எடுத்து போடுறா. ரொம்பவே ஹீரோவை மிஸ் பண்ணுறா. அதே நேரம் ஹீரோவும் அவளை அவ்வளோ மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்போ அவனோட பேக்கில் ஹீரோயின் ஒரு கொடையும் லெட்டரையும் வச்சிருக்கா. நான் இனிமேல் உன்னோட வாழ்க்கையில் இல்லைனாலும் அந்த நாட்களில் நீ இன்னும் பிரைட் ஆகணும். கிங்ஷியில் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்க வரைக்கும், நாய்க்குட்டி வாழை ஆட்டிக்கிட்டு இருக்க வரைக்கும் இங்கே உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சனும் இருந்துக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கா. ஒருத்தர் எவ்வளோ பிடிச்சிருந்தோ என்ன பண்ணுறது, இப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படியே 1 மாதம் ஓடிடுச்சு. இப்போது ஹீரோவோட ரூமுக்கு தம்பி வரவும் இங்கே என்னடா பண்ணுறேன்னு கேட்க, அப்பா அம்மா பக்கத்து ரூமில் இருந்துட்டு சண்டை போடுறது என்னால் கேட்க முடியாமல் வந்துட்டேங்க. ஓ இங்கே வந்து என்னை தொல்லை பண்ண வந்திருக்கியான் இருக்கான். இவனுக்கு பிடிச்ச ஒரு பிள்ளை இருக்குது ஸ்கூலில், அந்த பிள்ளை ரிப்ளையே பண்ண மாட்டேங்குது. வேற பையனுக்கு சோகம். உனக்கு அட்வைஸ் வேணும்னா காசை கொடு, அட்வைஸை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காசை கொடுத்ததுக்கப்புறம் தான் அட்வைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது உனக்கும் சுச்சிக்கும் எப்படி போயிட்டுருக்குன்னு இவன் கேட்க, ஒழுங்காக வந்து படுத்து தூங்கலன்னா உன் ரூமுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. கனவுலையும் பையன் ரொம்ப ஹீரோனை மிஸ் பண்ணுறான்ல. ஸோ அவள் என்னமோ இவனை பார்க்க வந்து இவனை கூப்பிடுற மாதிரியும், ஓடி போய் ஆசையாக பார்க்கும்போது ஹீரோயின் மறைஞ்சு போகிற மாதிரியும் கனவு கண்டுட்டு இருக்கான். அவள் கடைசியாக ஹக் பண்ணிட்டு போனதெல்லாம் நினச்சி பார்த்து பையன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதே போல் இங்கே நம்ம ஹீரோயினுமே ஹீரோவோட கொடையை பிடிச்சிக்கிட்டு அவனோட ஏரியா சைடு தான் சுற்றிட்டு இருக்கான். இந்த இடத்துல நடந்த மெமரிஸ்லாம் ஓட புள்ள ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அப்படியே இங்கே யாங்ஷி சாயை பிக்கப் பண்ணவும் கையில் ஐஸ்கிரீமோட வந்திருக்கான். பட் இந்த கோலத்தில் இவளோட அப்பா பார்த்துட்டு தப்பா தானே புரிஞ்சுப்பாரு. சாய் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இவனோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கியா, அப்போ உனக்கு காலேஜுக்கு போகிற ஐடியா இல்லைன்னு சொல்லி திட்டவும், சார் அப்படிலாம் கிடையாது, இவ கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்லவும், நீ பேசாத, எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சே ஆகணும்னு திட்டேன். ஆமாம் நாங்கள் 1 வருஷமாக டேட் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லி இவ கோவத்தில் சொல்லவும், சார் அவ ஏதோ கோவத்தில் சொல்கிறான், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்கன்னு இவன் சொல்கிறானா. இவரும் விடுற மாதிரி தெரியல. ஸோ பையன் ஒத்துக்கிட்டான், எனக்கு தான் சாயை பிடிச்சிருக்கு, அவளுக்கெல்லாம் இதை பற்றி எதுவுமே தெரியாது, ஏன் எனக்கே என்னோட ஃபீலிங்ஸ் இன்னும் சரியாக புரியல. ஸோ இவ காலேஜ் வந்ததுக்கப்புறமா தான் நான் இதை அவகிட்ட சொல்லணுன்னே நினச்சிட்டு இருந்தேன். இப்போவே இவகிட்ட இதை சொல்லி அவளோட படிப்பு கேட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதான் சார் நான் அவகிட்டயே சொல்லாமல் வச்சுருந்தேங்க. என்ன இவன் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே அப்பா கத்தவும் அவள் எதுவுமே பேசாமல் ஓடிட்டா. அப்பா கிட்ட பேசவே இல்லை, ஹீரோயின் கூட தான் உட்காந்து இதை பற்றி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே யாங்ஷியை காட்ட இவனும் பெய்ஜிங்கில் உள்ள காலேஜுக்கு கிளம்புறான். எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு 4 மணிக்கு பெய்ஜிங்க்கு கிளம்ப போகிறேன், என்னை சென்ட் ஆஃப் பண்ண முடியுமான்னு கேட்க, முதல்ல இவனை பார்க்கவே கூடாதுன்னு தான் நினைக்கிறான். ஏன்னா ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு திடீர்னு லவ்னு சொன்னான், அதனால அவளால் ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் அவன் நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஒரு ஃப்ரெண்டா நீ கண்டிப்பாக அவனை சென்ட் ஆஃப் பண்ணணும்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, ஸோ அவனை பார்க்குறதுக்காக வரா. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் இனிமேல் உன்னை பார்க்கவே மாட்டேன்னு தான் நினச்சேங்கவும், இருந்தாலும் நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கல, அதனால தான் வந்திருக்கேன்ட்டு இருக்கா. அப்போ சரி இந்தா இது உனக்காகன்னு சொல்லி கொடுக்க, என்ன லவ் லெட்டரான்னு கேட்டுட்ருக்கா. ஓவராக திங்க் பண்ணாத, ஸ்டடி கைடு உனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக அமையும்னு சொல்லி கொடுக்குறான். சரி வா நான் உன்னை கார் வர விடுறேன்னு சொல்லிட்டு வந்தவன் டக்குன்னு ஹக் பண்ணி குட் லக்னு சொல்கிறான். உனக்கும் குட் லக்னு சொல்லிட்டு அப்படியே அவனும் கிளம்பிட்டான். இங்கே நம்ம ஹீரோவை காட்ட ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது தம்பிக்கு ஏதோ வேணுமாம்மா, கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, போங்கன்னு சொல்லி அம்மாவையும் அப்பாவையும் அனுப்பி வச்சிட்ருக்கான். அப்போது ஒரு தாத்தா அங்கே வயலின் வாசிச்சுட்டு இருக்கவும் ஹீரோயின் சொன்னது ஹீரோவுக்கு ஞாபகம் வந்துருச்சு.
அவங்க பாட்டி சிக்காக இருக்கும்போது தாத்தா இப்படி தான் வாசிப்பார், அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதுக்கான பதிலை நான் 80 வயசு ஆகும்போது நீ எனக்காக ப்ளே பண்ணு, நான் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாள். அதை நினச்சிக்கிட்டே இவன் இதை வீடியோ எடுத்துகிட்ருக்கான். ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.